ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன அப்படியே மஞ்சளாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சின்ன பூஜை. ஸோ அதுக்காக போயிட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அவங்களுக்காண்டி அவங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஃபஸ்ட்டே கிளம்பிட்டேன், ஏன்னா அதுக்குள்ளே ஒரு வீடியோ போட்டுட்டு போயிடலான்ட்டு கிளம்பிட்டேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, என்னோடய தமிழ் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. என்னோடய ஃபஸ்ட்டு டெலிவரி வாங்கி பெற்ற பிள்ளை அது. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு டெலிவரி நார்மல் டெலிவரி. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சிடலாம். எனக்கு வந்து மேரேஜ் ஆகி வந்து 2.5 3 years ஆயிடுச்சு. 3 வருஷமாக எனக்கு வந்து குழந்தை இல்லை. எனக்கும் என்னோட ஓகேயா என் குழந்தைனுக்கும் ஒரே நேரத்தில் கல்யாணம் ஆகிடுச்சு. அண்ணன் தம்பி 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் கல்யாணம் பண்ணாங்க. சொல்லப்போனால் அவங்களோட எனக்கு தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா தமிழ்நாட்டிலே நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணிவிட்டு 3ஆவது மாதம் இங்கே வந்தோம். மார்ச்சில் கல்யாணம் பண்ணோன்னா ஏப்ரல் மேலே இங்கே வந்தேன். ஜூனில் வந்தேங்க. ஜூன் மாதம் வரப்பல இங்கேயே 2 மாதம் கழிச்சுட்டு தான் மறுபடியும் அங்கே வந்து இங்கே உள்ள முறைப்படி என்னை வந்து அவங்க ஜாதியில் மாற்றிட்டு அதுக்கு வந்து கல்யாணம் பண்ணாங்க. பண்ணக்குள்ள என்ன ஆச்சுன்னா 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் தான் கல்யாணம் பண்ணாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து உடனே கன்சீவ் ஆகிட்டா. என் ஓப்பே வந்து உடனே கன்சீவ் ஆகிட்டா. அப்புறம் வந்து எல்லாம் கன்சீவ் ஆகி குழந்த இது பண்ணக்குள்ள எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் குழந்தையும் பிறந்துருச்சு. அவளுக்கு 3 வருஷம் ஆச்சு. குழந்தையும் பிறந்துருச்சு. குழந்தை பிறந்து வந்து நாங்கள் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். என் மாமியை வந்து என்னை அழைச்சிட்டு போகுது. அவங்க வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு, பார்க்க போகலான்ட்டு. பஸ்ஸில் போகக்குள்ள அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஒருத்தவங்க கேட்டாங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னாங்க. நிறைய என் 2வது மருமகளுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு, பொம்பளை பிள்ளை. ஸோ அதை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக வந்து என் மாமியை அதுக்காக பார்க்க போகிறோம். அவங்க என்ன கேட்டாங்க, அப்படியா, இது யார்? இது என்னோட மூத்த மருமக அப்படின்னா. இவளுக்கு இன்னும் பிறக்கல, குழந்தை இல்லை, எவ்வளோ மருந்து சாப்பிட்டோம்னா குழந்தையே இல்லை, 2வது மருமகளுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி நிறைய இன்சல்ட் பண்ணி அவ்வளோ கஷ்டம் எனக்கு. எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஊரில் உள்ளவங்க எல்லாருமே கொண்டாந்து மருந்து கொடுத்து நிறைய டாக்டர்கிட்ட போய் பார்த்து அங்கே போனால் நல்லது கிடைக்கும், இங்கே போனால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒன்றுத்துக்கும் வழி ஆகலை. அதுக்கப்புறமா வந்து சரி இங்கே கதையாகாது, சரி வா தமிழ்நாடு போகும்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கேருந்து தமிழ்நாடு போய் அங்கேயும் போய் நிறைய டாக்டர்கிட்ட பார்த்து அங்கேயும் அப்படி தான். ஸோ அங்கேயும் வந்து செட் ஆகலை. நிறையா செலவு பண்ணிட்டோம். அங்கேயே 1.5 லட்ச ரூபா கிட்ட எனக்கு தெரிஞ்சு அந்த டாக்டர் இந்த டாக்டர் அங்கே போ இங்கே போ, ஐஸ்வர்யா போ, சுதா போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லாஸ்ட்டாக மைண்ட் செட் என்ன ஆயிடுச்சுன்னா, டியூப் பேபின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ எனக்கு அது மாதிரினாலும் கன்சீவ் ஆகக்கூடாதா. ஸோ அது அந்தளவுக்குலாம் அதெல்லாம் என்ன ரேட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா யோசிச்சுதான் வச்சுருந்தேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மாமா சொன்னாங்க, இல்லை இன்னும் 1 வருஷம் ட்ரை பண்ணி பார்ப்போம், இன்னொரு வருஷம் கழிச்சு பார்ப்போம், நமக்கு வந்து இன்னும் டைம் இருக்குது, நீ அதெல்லாம் ஃபீல் பண்ணாத, மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதுன்னு எனக்கு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க மனசில் அவ்வளோ ஆசை, பேபிக்காண்டி அவ்வளோ ஆசை. எனக்கு வந்து கஷ்டம், சரி நம்மளை கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து குழந்தை எல்லாமே ஃபீல் பண்ணுறாங்க மாமா அப்படின்னு நினச்சிட்டு எனக்கும் கொஞ்சம் வருத்தம். அதுக்கப்புறம் என்ன தோணுச்சு, அப்புறம் மாமா சொல்கிற பேச்சு, அவங்க சொல்கிற பேச்சு தான் அப்போ என்ன கேட்பேன்னா. சரி அப்புறம் சொன்னாங்க, வா வீட்டுக்கு போகணுன்ட்டு அங்கே வேலை பார்த்த விட்டுட்டு அப்புறம் இங்கே வந்துட்டு இங்கே ஏற்கனவே ஒரு டாக்டரை பார்த்துட்டு வில்லேஜ் டாக்டரை பார்த்தோம். அது ஒன்றும் செட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து காளி வச்சு கும்பிடுவாங்க. காளி வச்சு கும்பிட்டுட்டு காளிகிட்ட வந்து ஒரு மருந்து எடுத்து கொடுப்பாங்க, இது மாதிரி பவுடர் மாதிரி கொடுப்பாங்க, வெத்தலையில் மடித்து கொடுப்பாங்க பார்க்க மாதிரி. அதை வந்து மாதிரி பீரியட் ஆகி 3ஆவது நாள் வந்து சாப்பிட்டோன்னா வந்து கரு தங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. மாமாவுக்கும் எனக்குமே சேர்த்துமே கொடுப்பாங்க. அது மாதிரி 2 மாதம் ட்ரை பண்ணவும் கிடைக்கல. அப்போ 3ஆவது மாதம் வந்து அதுவாகவே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், எங்கள் வீட்லேயும் சரி அவங்களும் ரொம்ப ஹாப்பி, இங்கேயும் எல்லாருமே ஹாப்பி, இங்கே எல்லாமே ஹாப்பி, மாமாவும் ரொம்ப ஹாப்பி. ரொம்ப இதாக இருந்தோம், ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்தோம். நமக்குன்னு ஒரு பேபி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 மாதம் எனக்கு இருக்க முடியல. அதுக்கு மேலே என்னால் இருக்க முடியல. 3 மாதத்துக்கு மேலே இங்கே இருக்க முடியல. புதுசாக தானே ஊருக்கு போகணுங்கிற ஆசை தான் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3ஆவது மாதம் வந்து மாமா அழைச்சிட்டு மறுபடியும் கிளம்பு அங்கே போயிட்டு இங்கேருந்து 3ஆவது மாதமே முடிச்சு நாங்கள் போயிட்டேன். ட்ரெயினில் தான் போனேன். இங்கேருந்து பயமே இல்லாமல் போனோம் பாருங்கள்.
இந்த பேபி கூட பயம் இருந்துச்சு. அந்த பேபி பயமே இல்லை தேவாவுக்கு. இங்கேருந்து போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 7 மாதம் அங்கேயே தான், 6-7 மாதம் அங்கே தான் இருந்தோம். மாமா என்னை வீட்டில் விட்டுட்டு எங்கள் வீட்டில் விட்டுட்டு அது வந்து வேலைக்கு போய்டும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. பெங்களூரில் வேலை பார்த்துருக்கக்குள்ள வந்து கொரோனா டைம், ஃபஸ்ட் டைம் கொரோனா ஸ்டார்ட். ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಒಂದು ಕೊರೋನಾ ಸ್ಟಾರ್ಟ್ ರೆಡಿ ಹೋಗಲಿ ಮಾತಾಡ್ತಿಲ್ಲ சரி இதுவோ அதுக்கப்புறம் வந்து சாரி நான் வந்து நேற்று பூஜை பண்ணனால வந்து அதை கண்டினியூஸ் பண்ணல. ஸோ அன்றைக்கி வந்து நான் போயிட்டு வர லேட் ஆகிடுச்சு. 7 மணி 7:30 ஆகிடுச்சு. வந்தாலுமே கரண்ட் இல்லை. கரண்ட் வந்து வந்துட்டு போயிட்டு அப்படி இருந்துச்சு. நல்லா வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியலை. ஸோ இன்றைக்கி வந்து கண்டினியூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான். என்ன ஆயிடுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் வந்து மாமே நட்டுட்டு அங்கே போயிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து 5 மாதம் ஆகிடுச்சு. 5 மாதத்துல வந்து மாமா அங்கேருந்து பணம் அனுப்பிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து நான் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட்டு தான். எந்த ஒரு வேலையுமே கிடையாது. நான் சும்மாவே வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அதுவும் மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் சொல்ல வேணும். ரொம்ப 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 செல்லமாக ஒரு வேலையும் கூட செய்யாமல் அதை இங்கே உள்ள சாப்பாடு வந்து கொடுப்பாங்க. சாப்பிடுவேன், எடுத்துகிட்டு போயிடும் எங்கள் அம்மா. அது மாதிரி தங்கச்சும் சரி, எங்கள் அம்மாவும் சரி. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப செல்லமாக ரொம்ப பாசமாக அங்கே இருந்தது. அந்த டயத்தில் வந்து ரொம்ப அந்த ஹாப்பியாக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் 5-6 மாதம் ஆயிடுச்சு. அப்புறம் மருந்து குடிக்கணும்னு சொல்லிட்டு மாமா வர சொன்னாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து சைடில் இருந்தாங்க. அப்புறம் மாமா வந்தாங்க. வந்துட்டு அதுவும் ஒரு ஹாப்பி. ஏன்னா தமிழ்காரங்க வந்து அதை செய்கிறாங்கன்னா அது வேறு. இப்போ வந்து பீகாரில் அதை செய்கிறாங்க, பீகார்காரங்க ஹிந்திக்காரங்க வச்சு செய்கிறாங்கிறது வேறு. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே புதுசு. இப்படிலாம் செய்வாங்களா அவங்க ஊரில்? எங்கள் ஊரில் கண்டிக்கவே மாட்டாங்க. மாதமாக இருந்தால் கண்டிக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க என் புருஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அந்த 5-6 மாதம் மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அந்த இது வந்து ரொம்ப ஹாப்பியாக அப்படியே ஸ்மூத்தாக அழகாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் 7ஆம் மாதம் வளகாப்பு வைக்கலான்னு பார்த்தா கொரோனா அப்போ தான் ஸ்டார்ட்டு. அப்போ வந்து கொரோனா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாக்டவுன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாங்க. மறுபடியும் ரொம்ப லாக்டவுன் ஆகிடுச்சு. சரி 7ஆம் மாதம் வர முடியாது, 9ஆம் மாதம் வச்சுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டோம். அதுக்கடையில் வந்து நான் தான் வந்து சும்மா இருக்க மாட்டேன். வீட்டிலலாம் தானே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் சும்மா இருந்தாலும் என் மூளையும் கையும் சும்மாவே இருக்காது. ஏதாச்சும் யோசிச்சுட்டே இருப்பேன். ஏதாச்சும் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பேன். அப்போ வந்து என்னோட காலேஜ் பணம் வந்து வந்துருந்துச்சு. டிகிரி படித்த பணம் வந்துருந்துச்சு. 50,000 ரூபாய் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மாமா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இருந்தாலுமே வந்து நான் சொன்ன ஒரு ஐடியா கொடுத்தேன். இல்லை நம்ம ஒரு மாடு வாங்கினாங்க, அந்த 50,000 ரூபாய்க்கு ஒரு மாடு வாங்கி, சின்ன மாடை வாங்கி அது பால் கறந்து விற்றாங்க. நம்ம வீட்டில் தான் இருக்கோம், மாமா அங்கே இருக்காங்க, நான் வீட்டில் தானே இருக்கேன். ஸோ எனக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும். இங்கேயும் வீட்டில் எல்லாத்துக்கும் லாக்டவுன்னால வேலை இல்லை. நீ வந்து அங்கே இருக்கனால உனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு வந்து போர் அடிக்குது, அதனால் ஒரு மாடு வாங்குவோம் அப்படின்னு. அதே மாதிரி வந்து நல்ல பெரிய மாடை, ஹெச்எம் மாடு. ஸோ அந்த மாதிரி பெரிய மாடை வாங்கினோம். வாங்கி அதுவும் வந்து நான் 7 மாதம், நான் அதுவும் 7 மாதம் அந்த லெவலில் வந்து கன்சீவ் 2 பேருமே. ரொம்ப நல்லா பார்த்துட்டு அந்த மாடு பின்னாடியே ஓடுவேன், மாட்டுக்காண்டியே இது பண்ணுவேன், எல்லாரையும் வச்சு வேலை வாங்குவேன். வீட்டில் வந்து எங்கள் அண்ணாலாம் வந்துருந்துச்சு. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து வேலை வாங்குவேன். அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, பிள்ளை எடுத்துருவாங்க, அதை வைங்க, இதை வைங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாலும் மாட்டுக்கிட்டே தான் நிற்பேன். மாட்டுக்கிட்ட சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா இதாகிட்டேன். இன்னும் நல்லா கருப்பாகிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து எனக்கு 9ஆம் மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டெலிவரி டைம் ஆக போகிற நேரம். இன்னைக்கு மாமாட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் பெங்களூர்லேருந்து வந்து இது கிடைக்கல. அப்போலாம் வந்து பாஸ் கிடைச்சாங்கன்னா வந்து ஊருக்குள்ளே வர முடியும். பாஸே கிடைக்கல. நிறையா கஷ்டம், நிறையா இது யோசிச்சுட்டு இருந்தோம். மாமா இல்லாமல் வந்து நான் வளகாப்ப போகிற ஐடியாவில் எனக்கு இல்லை. மாமா என் புருஷன் இல்லாமல் அது வந்து எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இல்லை. வீட்டில் எல்லாமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னைக்கு வராங்கன்னு சொல்லி என்னைக்கு வராங்கன்னு சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அவங்க வர முடிஞ்சாதானே வர முடியும், வரவே முடியல. அதுக்கப்புறம் வந்து பெங்களூரில் அங்கே யாராட்டு கையெழுத்து வாங்கி மறுபடியும் இங்கேருந்து ஒரு வண்டி புக் பண்ணி, கார் புக் பண்ணி, அதுக்கப்புறம் பாஸ் வாங்கி நிறைய ஃபார்மாலிட்டியெல்லாம் முடித்து அதுக்கப்புறம் வந்து வண்டி பிடிச்சிட்டோம். மாமா வந்துட்டாங்க. வந்துட்டு 9 மாதம் வந்து லாஸ்ட்டாக வந்து அது மாதிரி வளகாப்பு வச்சாங்க. ஸோ எல்லாருமே வந்திருந்தாங்க. நம்பி தான் எல்லாமே பண்ணான். நம்பி எங்கள் அம்மா தான் எல்லாமே பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துல தான் எங்கள் அம்மா என் நம்பி எல்லாருமே சேர்ந்து பண்ணாங்க. எங்கள் அம்மா, எங்கள் நம்பி, என் தங்கச்சி எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க.
ஸோ அந்த இதுவும் வந்து ரொம்ப ஹாப்பியாக அதெல்லாம் ஒரு புதுசாக இருந்துச்சு எனக்கு. நான் ஒரு ஹிந்திக்காரங்க ஹஸ்பண்டு. ஸோ நம்மளுக்கு வந்து இதெல்லாம் செய்கிறாங்கன்னு கூட ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நான் வந்து லவ் மேரேஜ் தான். ஆனால் வந்து வீட்டில் சொல்லி வீட்டிலலாம் இது பண்ணி நல்லா நீட்டாக தான் கல்யாணம் பண்ணேன். அதனால் வந்து கொஞ்சம் ஆர்வம் இதாக அப்படி இருந்துச்சு. ஹாப்பியாக, பயம்லாம் இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் லாஸ்ட்டாக வரைக்கும். நல்லா அந்த லாஸ்ட் நேரத்துலாம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணெல்லாம் புஷ்ஷுன்னு வந்து இப்போலாம் வந்து வத்து போய் கிடக்கு. அப்போலாம் நல்லா புஷ்ஷுன்னு இருந்துச்சு. புஷ்ஷுன்னு நல்லா இதாக இருந்தேன். நல்லா சாப்பிட்டு தானே நல்லா புஷ்ஷுன்னு இருந்தேன். தேவாக்கலாம் கத்தம்மாப்பா பாக்கலோ हाँ ठीक है ठीक है तो கேளுண்ணே தேவா ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வளகாப்பெல்லாம் போட்டு முடிச்சுட்டு மாமா வந்து நான் விடல. அதுக்கப்புறம் காரில் தானே பாசெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்களா. அதனால் வந்து வேலை இன்னும் லாக்டவுன் இன்னும் தீவிரமாகிடுச்சு, ரொம்ப இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் மாமா மறுபடியும் போக முடியல. நானும் அங்கே நாள் விடுற மாதிரி ஐடியா இல்லை. எனக்குலாம் இங்கே வந்து ரசம் ஆனப்புறம் தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கண்ட்ரோலாக வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்போ வந்து மாடு கண்ணு போட்டுருச்சு. மாடு நைட்டு கண்ணு போட்டுருச்சு. மாமா வந்ததுக்கப்புறம் நான் வந்து மாடு கவனிக்கிறது இல்லை. மாமா எங்கள் அம்மா அவங்க எல்லோரும் தான் கவனிச்சுட்டு இருந்தாங்க. அதுதான் மாடு, சூப்பர் மாடு அது. ஸோ அவங்க தான் கவனிச்சுட்டு இருந்தாங்க. மாடுக்கு வந்து கண்ணு போடுறது, பால் கறக்கிறது, தண்ணியில் 11 லிட்டர் கறக்கும், அப்புறம் அந்த புல் கொடுக்குறது, இது பண்ணுறது, சுத்தம் பண்ணுறது, புள்ளாட்டுறது எல்லாமே வந்து என் மாமாவும் எங்கள் அம்மா. ஸோ அவங்க 2 பேரும் தான் பார்த்துட்டாங்க, என்னை பார்க்கவே விடலை. அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் சம்பளம் பார்க்க ஆள் இருக்கு. இன்னொரு மாடு வாங்கினா என்ன இவ்வளோ கஷ்டப்படுறோம், இன்னொரு மாடு சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டா இன்னும் நல்லா இருக்கும், இன்னும் டெவலப் ஆகும்ன்ட்டு இன்னொரு மாடு வேறு வாங்கினா. அதே மாதிரி ஹஸ்பண்டில் 2 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கண்ணு போட்ட பிறகு அதுலேருந்து 10ஆவது நாள் வந்து இந்த மாதிரி ஒரு புதன்கிழமை, இந்த செவ்வாய்க்கிழமை நைட்டு சாப்பிட்டுட்டு வந்து எல்லாமே என்கிட்ட கேட்டாங்க. என்கிட்ட உனக்கு பயமா இல்லை அப்படின்னா, உன்னை பார்த்தா எனக்கு தங்கச்சி கூட அடிக்க சொல்லுவா, இந்த பொண்ணுல பயமே இல்லாமல் இருக்கா, எனக்குலாம் உன்னை பார்த்தா பயமா இருக்கு, நீ ஏன் என்ன பயப்படவே மாட்டேங்கிற, எந்த ஒரு இதுவுமே காமிச்சிக்க மாட்டேங்கிற, ஏன்னா அம்மா வீட்டில் இருக்கேன், எது நடந்தாலும் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு இதுதான். மற்றபடி எனக்கு எந்த ஒரு பயமோ எந்த ஒரு இது எதுவுமே கிடையாது. அப்படியே மைண்ட்ஃபுல்லாக ஃப்ரீ. எனக்கு சத்தியமாக தெரியாது இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாது முன்னாடி. இருந்தாலும் ஹாப்பியாக ஒரு என்ஜாயாக அது ஒரு கன்சீவாக இருக்க இதாகவே இல்லை. கன்சீவாக இருக்கிறது ஒரு அழகான ஒரு இது, மாசமாக இருக்குது. அதுவும் அந்த நிறைய மாதம்லாம் வந்து ரொம்ப அழகான ஜான்ரி. ஸோ ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன். எல்லாருமே மறுபடியும் உன்னை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, உன்னை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா பயமே இல்லாமல் இருக்கு, என்ன நடக்க போகுன்னே தெரியல அப்படிலாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் பயப்படவே இல்லை, நல்லா ஜாலியாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 7 ஐட்டம் பண்ணி சாப்பிட்டு படுத்துருக்கோம்ல. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது, நான் அடிக்கடி வந்து ஃபோனை பார்ப்பேன். ஃபோனில் வந்து என்ன நடக்கும், ஸோ 9 மந்த்தில் என்ன நடக்கும், 7 மாதத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செக் பண்ணிகிட்டே இருப்பேன். நிறைய விஷயம் கேட்பேன், நிறைய விஷயம் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு போகல. இந்த மாதிரி சப்போஸ் பனிக்கூட உடஞ்சி தண்ணி வந்துச்சுன்னா நீங்கள் உடனே டாக்டர்கிட்ட போகலன்னா 3 மணி நேரத்தில் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகலன்னா வந்து குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகிடும், குழந்தை வந்து இதை வந்து சாப்பிட்ரும், அதனால் குழந்தைக்கு உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரிலாம் நான் இது பண்ணியிருக்கேன், கேட்டுருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், எனக்கு படுத்துருக்கோல திடீர்னு வந்து மாதிரி பனிக்கூடம் உடஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கு நனைஞ்சிருச்சு. அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்ச பிறகு லைட்டாக நனைஞ்சிட்டு அப்புறம் நான் எல்லாருமே போய் அம்மா கூப்பிடுவாங்க. நான் போய் நெங்கச்சி கூப்பிட்டு மாதிரி இந்த மாதிரி இருக்குது கிளம்பு ஹாஸ்பிட்டல் கிளம்புனோன்னே நெங்கச்சி எல்லாரையும் தூங்கினவங்க எல்லாரையும் கிளப்பி விட்டு, அந்த நேரம் மழை வேற அந்த மாதம் ஜூலை 12 ஜூலை 5க்கு போகணும்னு நினைக்கிறேன், 5ஆம் தேதி. அந்த நேரம் மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. டக்குன்னு எல்லாரையும் என் தங்கச்சி வேற எழுப்பி விட்டு எல்லாம் பயந்து போய் டக்குன்னு துணியெல்லாம் மடிச்சு வைக்கிறோம். டக்குன்னு எங்கள் அம்மா போய் டக்குன்னு பூஜைக்குள்ளே போகுது, சாமி கும்பிட போகுது, சாமி கும்பிட்டு தந்து துண்ணூறு பூசுது. ஒரு சைடு நான் நல்லா கல் மாதிரி இருக்கு, அவெல்லாம் ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணுற மாதிரி அழுகுற மாதிரியா நிற்கிறவோ ஒரு மாதிரியா. அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு பக்கத்து வீட்டு வர அண்ணன், எங்கள் அண்ணன் தான். ஸோ அந்த அண்ணன் வந்து கார் எடுத்து வந்தாங்க, அந்த அக்காவும் அண்ணனும் போய் கார் எடுத்துகிற சொல்லி அவங்க ஆட்டோவில் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் கார் பிடிச்சி அவங்க தூங்குறவங்கள நைட்டு எத்தனை மணிக்கு பாருங்க, 11லேருந்து 12 மணி. ஆமாம், கிட்டத்தட்ட 11 மணிக்கு மேலே எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா தூங்கி தானே இருப்பாங்க. போய் கார் டிரைவரை போய் அந்த நேரத்தில்
ஒரு தெருவுக்குள்ளே போய் என்னை அழைச்சிட்டே போகிறாங்க. வண்டியில் உட்கார வச்சு ஆட்டோவில் உட்கார வச்சே போகிறாங்க. அவங்கள போய் எழுப்பிவிட்டு மறுபடியும் போய் அவங்க என்னன்னா லேட்டாக ரொம்ப அசால்ட்டாக எழுந்திரிச்சு இது பண்ணி போகிறதுக்குள்ளே எனக்கு பயம். சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள விரட்டி விட்டு அப்படி ஓட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பெரிய கார் எடுத்துகிட்டு அப்புறம் டக்குன்னு போயிட்டேன். 1 ஹவருக்குள்ளே போயிட்டோம். எங்கன்னா தஞ்சாவூரில் தான் தஞ்சாவூர் ஓகே தான் போயிருந்தோம். அப்புறம் போன பிறகு போனோடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா யாருமே உள்ளே விடலை. எங்கள் அம்மா எங்கள் அத்தை அப்புறம் எங்கள் வீட்டுக்காரவங்க இவங்கெல்லாம் போயிருந்தோம். யாருமே உள்ளே விடலை. மாமா வந்து வெளில நிற்க வச்சுட்டாங்க. வெளிலன்னா அப்போக்கே அங்கே தான் நிற்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு நேரம் வந்து இதெல்லாம் வந்து உடைக்கணும், இதெல்லாம் கழட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வலையெல்லாம் கழட்டணும், தாலியை கழட்டினா வந்து தாலியை கழட்டலாம். இவங்களோட முறைப்படி வந்து இந்த இது உடைக்கக்கூடாது கழட்டக்கூடாது அப்படிங்கக்குள்ள நான் கூட யோசிச்சேன். ஐயோ மாமா தான் சொல்ல போகுது எதுவும் இது பண்ண போதுன்னு. அவங்க சொன்னாங்க கொலுசெல்லாம் கழட்டுங்க, சாட்டை வைக்க முடியல, கொலுசெல்லாம் கழட்டுங்க, வலையெல்லாம் உடைங்க, வலையெல்லாம் கழட்டுங்க, எந்த எதுவுமே போட்டுக்க கூடாது அப்படின்னு சொன்ன பிறகு டக்குன்னு மாமா யோசிக்கவே இல்லை. டக்குன்னு எல்லாம் கழட்டிடுச்சு, அதுவாகவே கழட்டிடுச்சு. கொலுசெல்லாம் கழட்டி கொடுத்துருச்சு, இதெல்லாம் கழட்டி கொடுத்துருச்சு, அதுவாகவே கழட்டி எங்கள் அம்மாட்ட கொடுத்துருச்சு. தாலியெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு போய் செக் பண்ணக்குள்ள என்ன சொன்னாங்க, பனிப்படமே உடையலையம்மா உனக்கு, நீ எதுக்குமா ஃபீல் பண்ணுற, அதில் எதுக்குமா இது பண்ணுற அப்படின்னா எனக்கு வலியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் தண்ணி வந்துருச்சு அப்படின்னு தான் போனேன். அதுக்கப்புறம் போய் என்ன பண்ணோன்னா போனால் வலியும் இல்லை ஒன்றும் இல்லை. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நல்லா இருந்தோம். மாமா வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. மறுபடியும் உள்ளே விடலை. கொரோனா டைம்லாம் யாருக்குமே அலோட் கிடையாது. எங்கள் அம்மா இருந்தாலுமே அது வந்து வெளியில தான். எங்கள் அம்மாவை வந்து வெளில உட்கார வச்சுட்டாங்க. நான் மட்டும்தான் உள்ளே இருக்கேன். எங்கள் மாமா நைட்டு ஃபுல்லாக அங்கே தான் இருந்தாங்க. மாமா எங்கள் அம்மா எங்கள் அத்தை எல்லாருமே அங்கே தான் உட்காந்தாங்க. எங்கள் அத்தைனா வந்து எங்கள் பக்கத்து சொந்தக்கார அத்தை, என் மாமியை கிடையாது. ஸோ அவங்களாம் வெளில தான் உட்காந்தாங்க. நான் மட்டும் உள்ளே உட்காந்துருந்தேன். அப்புறம் மறுபடியும் வந்து பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அம்மா வந்து காஃபியெல்லாம் என்ன சொல்லி நல்லா சாப்பிட்டுட்டு படுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் புதன்கிழமை விடிஞ்சிருச்சு. லைட்டாக வந்து வலி வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வலிக்கும். அவ்வளவா ஒன்றும் அந்த பிரசவ வலியெல்லாம் இல்லை, வலிக்காது. நினச்சாதான் பிரசவ வலின்னு நினச்சேன். ஊன்னு தான் கற்றுவேன், முதலாம் கற்றுக்க தெரியாது. ஊன்னு தான் கற்றுவேன். அப்புறம் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஏம்மா இப்படி பண்ணுற, அவனுக்கு இப்போல்லாம் குழந்தை பிறக்காதம்மா, சொன்னே இருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என்னை வந்து வேற வார்டுக்கு வேற மாற்றணும், இந்த பொண்ணை வந்து வேற வார்டுக்கு மாற்றணும், இன்னும் லேட்டாக ஆகும் குழந்தை பிறக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தனி வார்டுக்கு அனுப்பிட்டாங்க. வேற லேட்டாக ஆகும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கிறதுக்காண்டி வார்டுக்கு அனுப்பிட்டாங்க. எமர்ஜென்சியில் இதில் சாதா வார்டில் இல்லாமல் இன்னும் லோ வார்டில் அங்கே மாற்றிட்டாங்க. அங்கே போய் இருந்துட்டு ஐயோ எனக்கு வலிக்குது போனோன்னா இப்போ குழந்தை பிறக்காதுங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் டாக்டர் எங்கள் அம்மாட்ட சொல்கிறது. எங்கள் அம்மா ஓடி டாக்டர் அழைச்சிடுறது. அவங்க வந்து வந்துட்டு திட்டுறது என்ன. இப்படி தான் நடந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் புதன்கிழமை ஓடிடுச்சு, வியாழக்கிழமை ஓடிடுச்சு, வெள்ளிக்கிழமை ஓடிடுச்சு, சனிக்கிழமை ஓடிடுச்சு. சனிக்கிழமை வந்து எப்படின்னா இந்த நாளில் புதன்கிழமையை விட அந்த வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு சனிக்கிழமை எல்லா நாளுமே வலி அப்படி வலிக்கும், தூங்கவே முடியாது. சாப்பாடு வந்து ஆசையாக இருக்கும், பசிக்கும், சாப்பாடு அப்படி எடுத்து அப்படி வைக்க முடியாது, அப்படி வலி, அப்படி வைக்க முடியாது, அப்படி அப்படின்னு வலிக்கும். அலுவம் கலந்துட்டு மறுபடியும் வந்து சரி சாப்பிடலாம் வேணாம், தூங்கும் கொஞ்சம் நேரம் போய் தூங்கணும்னா அப்படி டொக்குன்னு வலிக்கும். ஏஞ்சி வந்துட்டு அழுவேன். தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் நடன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. எதுவுமே இல்லாமல் எப்படி நடக்க முடியும்? இங்கே எல்லாம் இதாகிடுவேன்னு போய் பாத்ரூமில் உட்காந்துட்டு அழுவோம். அந்த நேரத்தில் ஃபோனு வேற ரிப்பேரு. எம்சன்ல ஃபோன் பண்ணியும் அழுவாமல. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன். லைனும் போயிடுச்சு, கரண்டும் போயிடுச்சு, அந்த அளவுக்கு கஷ்டம். என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி மறுபடியும் சனிக்கிழமை நைட்டு இப்போ கிளம்பி குழந்தை பிறக்காதுங்கிறாங்க, என்ன பாரு, எனக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா அவ்வளோதான், எனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா பரவாயில்ல, என் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகக்கூடாது, நீ ஒன்று பண்ணி என்னை வந்து ப்ரைவேட்டுக்கு அழைச்சிட்டு போ, மாடெல்லாம் இருக்குல்ல நித்திரி, என்னை ப்ரைவேட்டுக்கு அழைச்சிட்டு போ, ப்ரைவேட்டில் போய் வச்சு வலிதான். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வலி ஆரம்பம். அன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் மட்டும்தான் எனக்கு வலிக்கலை, செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் வலிக்கமா, நைட்டு புதன்கிழமை காலையில் மட்டும்தான் வலிக்கலை. மற்ற மதியானத்துலேருந்து கொஞ்சமாக வலி ஸ்டார்ட்டு. அப்படி வலி சத்தியமாக எனக்கு அப்போதான் தோணலை, என்ன இவன் பயமாக இருக்கா, பயப்படாமல் உட்காந்துருக்கா அப்படின்லாம் சொல்லக்குள்ள எனக்கு யோசிக்கலை. அப்போ வலிக்கவுலதான் தெரிஞ்சிச்சு. அடிப்பா எல்லாம் இதை சொல்லவே இல்லை, நீங்கள் இப்படியெல்லாம் வலிக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வலி.
அழுதுகிட்டே இருப்பேன், சாப்பிடவே முடியாது, பசிக்கும், செம்மையாக பசிக்கும், செம்மையாக தூக்கம் வரும், எப்படா கொஞ்சோண்டு சாப்பிடுவேன், எப்படா தூங்குவோம் அப்படிலாம் யோசிப்பேன். ஒன்றுமே நடக்காது, தூக்கமும் வராது, தூங்கவும் முடியாது. வயிற்றில் ஏதாச்சும் இருந்தால் தானே தூங்கலாம், இருக்காது. சரி சாப்பிட்லான்னு போனோன்னா அப்படி வலிக்கும், இடுப்பு வலிக்குதா வயிற்றுலிக்குதா என்னன்னே தெரியாது, அந்த அளவுக்கு அப்படி வலி. இப்படியே தான் படுத்துருப்பேன், அப்படியே தான் உட்காந்துருப்பேன், வலிக்கும், அப்படி இங்கிட்டு ஓடுவேன் அவ்வளோ ஒன்றுமே இது பண்ண முடியாது. அழுவேன், எங்கள் அம்மாவை போட்டு திட்டுவேன், வலிக்குதுமா எங்கள் அம்மாவை பிடிச்சி பேசுவேன், இது பண்ணுவேன். அப்புறம் எங்கள் அம்மா வந்து தடை விட்டுக்கிட்டே இருக்கும், மசாஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படியும் ஒன்றும் ஆகாது. சத்தியமாக 5 நாள் வரையும் நான் சரியாக சாப்பிட முடியல, சரியாக தூங்க. அம்மா போய் டாக்டர் அழைச்சிடுறாங்க. அது வந்து செக் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க, என்னம்மா உனக்கு வலியே இல்லை, எப்போ பார்த்தாலும் வலிக்குதுன்னு சொல்கிறேன் அப்படிம்பாங்க. நான் எங்கள் வலியால் துடிப்பேன், என்னை கண்டுக்கவே மாட்டாங்க. பக்கத்தில் உட்காந்து அக்காங்க அந்த பொண்ணுங்கள்லாம் வந்து வலிக்கே அடிக்காது, சிம்பிளாக நார்மலாக அழகாக உட்காந்துருப்பாங்க. அப்படியே எப்போதும் போல் நல்லா மேக்கப் பண்ணி எப்போதும் போல் நல்லா கிளம்பி அழகாக உட்காந்துருப்பாங்க. அவங்கள அழைச்சிருப்பாங்கல்ல எப்போது. ஐயோ இங்கே நான் கற்றுக்கிட்டு உங்கள் காதில் உள்வலியா அப்படின்ட்டு. அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அம்மா வந்து சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு எங்கள் அம்மா வந்து வெளில நிற்க வச்சுருவாங்க. யாராச்சும் ஒரு ஆள் தான் நிற்கணும், அவங்களையும் வெளில நிற்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் கம்பிக்கு பக்கத்தில் நின்றுட்டு எங்கள் அம்மா சொல்லுவோம், நீ போய்யா டாக்டர் அந்த வாசப்பில் நின்றுட்டு சொல்ல மாதிரி ரொம்ப வலிக்குது மேடம், ரொம்ப வலிக்குது சொல்லு அப்படிம்பாங்க. போனோன்னா மறுபடியும் செக் பண்ணுங்கம்மா என்ன பாருங்கம்மா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஏம்மா வலியே இல்லைம்மா உனக்கு, இன்னும் கர்ப்பவாயே திறக்கல, வலிங்கிற நீ வரல அப்படிங்கும். வலிக்குது எனக்கு தானே வேணும்னா இவ்வளோ வலிக்குது, அப்படியும் வலியிலன்னு சொல்கிறவளே, உனக்குலாம் கல்யாணம் ஆனால் தான் தெரியும் உனக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மனசுல ஆனால் திட்டிப்பேன், என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன், அப்போ நான் பட்ட பாடு கடவுளுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வெளில வந்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் பயம், ஏன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு இது இப்போ நம்ம பேபிக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் 3 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ இந்த பேபிக்காண்டி நிறையா பேர் இந்த பீகார்லேயும் சரி அங்கேயும் சரி நிறையா பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இந்த ஃபேமிலியும் சரி அந்த ஃபேமிலியும் சரி. இந்த நேரத்தில் போய் ஏதாச்சும் ஒன்றுனா நம்மளுக்கு எனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நான் கவலைப்படல, குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஏன்னா எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் குழந்தை பிறந்து இறந்துருச்சு, என் தங்கச்சிக்கும் குழந்தை பிறந்து இறந்துருச்சு. ஸோ அந்த நிலைமை எனக்கு வரக்கூடாது, அதை வந்து என்னால் தாங்கிக்க முடியாதுங்கிற காரணத்துக்காக ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், மறுபடியும் அந்த வார்டுலேருந்து இந்த வார்டுக்கு மாற்றிட்டாங்க, இருந்தாலுமே எனக்கு கண்டுக்கிறது கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணேன், அவங்க கொடுத்த நோட்டெல்லாம் எடுத்தாந்து கொடுத்துட்டு டேரெக்டாக மேடம்கிட்ட போயிட்டேன், பெரிய டாக்டர்கிட்ட போயிட்டு, பெரிய டாக்டர் இல்லை அவங்க பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு எனக்கு வந்து என்ன பண்ணி நீங்கள் எழுதி கொடுங்க, நான் வெளில போயிடுவேன், நான் வந்து வேறு டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கிறேன், ப்ரைவேட்டில் போய் பார்த்துக்கிறேன். வழியில் எனக்கு அவ்வளோ தைரியம்லாம் கிடையாது, வழியில் வேறு வழியில் எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த தைரியமாக கான்ஃபிடன்ஸாக போய் பேசுகிறேன், எழுதி கொடுங்க நான் ப்ரைவேட்டில் போய் பார்த்துக்கிறேன், நீங்கள்லாம் வந்து குழந்தை எடுத்து கொடுக்க முடியும் எனக்கு வந்து நார்மல் டெலிவரி எல்லாம் வேணாம், நீங்கள் நார்மலுக்கு தானே இவ்வளோ வெயிட் பண்ணுவீங்க, எனக்கு நார்மல்லாம் ஆக வேணாம், எனக்கு வந்து குழந்தை எனக்கு கையில் கொடுங்க, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுவீங்களா எது பண்ணுவீங்களான்னு தெரியாது, ஆனால் எனக்கு குழந்தை கையில் கொடுங்க, அப்படி இல்லையா நீங்கள் எழுதி கொடுங்க நான் வெளில போகிறேன் அப்படி தான் சொன்னேன். அது வந்து என்ன நினச்சிட்டு இருக்கேன், இந்த சைடில் பாரு இங்கிட்ட 20 பேர், இங்கிட்ட 20 பேர், இந்த சைடு 2 சைடு 20 பேர் படுத்துருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வலிக்கலையா, உனக்கு மட்டும்தான் வலிக்கிட்டா அப்படின்னு கேட்டு திட்டிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு இன்னும் அழுக தாங்க முடியல. நமக்கு குழந்தைங்க ஏதாச்சும் ஒன்று இவங்க வந்து இது கொடுப்பாங்களா, இன்னும் கொடுக்கப்படுறது கிடையாது, ஸோ திரண்டி கொடுக்க முடியாது. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்படியே வெளில கிளம்பிடுவோம். நான் சொல்கிறேன் எங்கள் அம்மாட்ட, அம்மா நான் ஒயிட் அண்ட் க்ரீன் அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன், பால்கடை போட்டிருக்கேன், நான் வந்து இதோட நான் வெளில கிளம்பிடுறேன், நீ வந்து பேக் எடுத்துகிட்டு முதல்ல வெளில வந்துடு, அப்போ கொரோனா டைம் யாரையும் வெளிலே விட மாட்டாங்க, விட மாட்டாங்க, முதல்ல பேக் எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னாங்க. எங்கள் அம்மா முழுகி இப்போ சொன்ன பேச்சை கேட்க மாட்டாப்புல இருக்கு, நம்மள ஒரு வழி ஆகிக்கிறாப்புல இருக்குன்னு எங்கள் அம்மா வேறு பயப்படுது. என்னால் வந்து அந்த வழியோட வெளில போக முடியல, எனக்கு வேறு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போக முடியாது, இது ஃபுல்லாக இதாக இருக்குது, எப்படி போகிறது அப்படின்ட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணேன்னா, இதுக்கு தான் ட்விஸ்டே இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை விடிய காலையில் என் பக்கத்தில் உள்ள பொண்ணு, என்னோட பக்கத்தில் உள்ள பொண்ணுங்களுக்குலாம் வந்து நல்லா உட்காந்த பிள்ளைங்களாம் குழந்தை வந்துடுச்சு, ஆனால் எனக்கு பிறக்கலை. மாடிப்படியில் ஏறி இறங்குங்கிறாங்க, இப்போ இறங்குறேன் ஏற முடியவும் இல்லை, இறங்கவும் முடியல, அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டுங்க அம்மா பிடிச்சிட்டே நிற்கக்குள்ள கண் வந்து சாப்பிடலை, ரொம்ப நான் ஒரு 3-4 நாளாகவே சாப்பிடல, சரியாக சாப்பிடல, தூக்கமும் இல்லை. கண் எப்படி இருக்கும், கண் சொக்கி இருக்குமா, அப்படியே சொக்குது, கண் சொருகிடுச்சு கண்.
அது எப்படி சொல்கிறது, ரொம்ப மயக்கம் வர மாதிரி சொருகிடுச்சு. அப்போன்னு பார்த்து ஒருத்தவங்க வந்து ஒரு பொண்ணோட மாமியார் வந்திருந்தாங்க. எனக்கு முன்னாடி வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ கொடுத்துட்ருக்காங்க, சாப்பிட்டுட்ருக்காங்க அவங்க எல்லாம். சாப்பிட போல ஏம்மா அந்த பொண்ணுக்கு ஏதோ பண்ணுது போல இருக்குமா, பாருமா கண்ணெல்லாம் சொருகுதுமா, ஐயோ மயக்கம் போடும் போல இருக்குமா அப்படின்னு. அப்போ வந்துச்சு, ஐயோ மயக்கமா, இது நல்ல ஐடியாவாக இருக்குது, அப்போ தான் நம்மளை ஒன்று உள்ளே விடுவாங்க, அப்போ தான் நம்மளை ஒன்று உள்ளே விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போகிற மாதிரி நடிப்போம். அப்போ நம்மளை கொண்டு உள்ளே வச்சு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துடுறாங்க. அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மயக்கம் போகிற மாதிரி உழுவுறேன். மயக்கம் போகிற மாதிரி எங்கள் அம்மா மேலே சாயிறேன். எங்கள் அம்மா போது ஐயோ என் பொண்ணை கொல்ல பார்க்குறோம், என் பொண்ணை கொல்ல பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து என்ன பிடிக்க. ஆனால் நல்லா இது இருக்குது, மயக்கம்லாம் அவ்வளோவா இல்லை, அது வந்து சாப்பிடாம இது பண்ணாலும் அந்த இது. ஆனால் வலிக்குது. பிடிச்சிக்கிட்டாங்க அம்மா வந்து என்னை பிடிச்சிக்கிட்டு அப்படி எல்லாரையும் கூப்பிட்டோன்னா எல்லாம் வந்துட்டாங்க, டாக்டர் இதெல்லாம் வந்துட்டாங்க, தூக்கிட்டு போ. நானா உள்ளே போக சொன்னேன், நானா விட சொன்னால் விட மாட்டேங்கிறீங்க. மயக்கம் போட்டனால அவங்களே அழைச்சிட்டு போய் அவங்கள வந்து தூக்கி வச்சு கொண்டுட்டு போயிட்டாங்க. கொண்டுட்டு போய் பெட்டில் வச்சுட்டாங்க. கொண்டு போய் பெட்டில் வச்சுட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க. வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டா என்னன்னு தெரியல, அவங்க வேலையை பார்க்குறாங்க. மற்ற பேரை பார்க்குறாங்க. கொஞ்சம் என்ன கவனிக்கலை. நான் மயக்கம் போட்டு எவ்வளோ நேரம் தான் கிடக்கிறது, இங்கே வலிக்குது, கத்த முடியாது. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி கத்த, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு டாக்டர் வந்துட்டு, அம்மா இது வந்து சினிமா கிடையாது, கத்துனா குழந்தை பிறக்கும், அப்படி கிடையாது, நீ முக்குனா தான் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க வேற. அப்புறம் என்ன பண்ணுறது, கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாக வலிச்சா அப்படி கத்தாதானா முடியும், அவங்க வந்து கத்தக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஆனால் அவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியலை. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி வருஷத்தில் செக் பண்ணிட்டு வரக்குள்ள வந்துட்டு நான் முடியலை, தண்ணி கொடுங்கன்னு கத்துறேன், தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வந்து செக் பண்ண வைத்தம்மா, உனக்கு இன்னும் கர்ப்பவாய் திறக்கலாமா, குழந்தை பிறக்காதுமா, வெயிட் பண்ணுமா, நீ போய் வெளில வெயிட் பண்ணுமா போமா, மயக்கம் அவங்க தெரிஞ்சு போயிட்டு மயக்கம் வந்தது, போய் வெளில வெயிட் பண்ணுமா போமா அப்படின்ட்டாங்க. ஆனால் அவையில் மறுபடியும் வெளியிலையா அப்படின்ட்டு சுத்தமாக முடியல. நினச்சா செத்து போகிறவங்கள முடிஞ்சிச்சு, கதை முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான், பிள்ளைய கூட பார்க்காம போகிறவங்கள இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோ வலிங்க, அதெல்லாம் தாங்க முடியாத வலி. அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, செத்து பழைப்பாங்க சொன்னாங்க, அது மாதிரி மேலே போயிட்டு வர மாதிரி ஒரு வலி. அது மாதிரி எனக்கு மாதிரி நான் நினச்சேன், நமக்கு மட்டும்தான் வலிக்குதா இல்லை எல்லாத்துக்கும் வலிக்குதா, நமக்கு மட்டும் ஏன் அப்படி உயிர் போயிட்டு உயிர் வருது அப்படின்ட்டு அப்புறம் ஏஞ்சி வெளில போகலான்னு இது பண்ணால் அப்புறம் மறுபடியும் தாங்க முடியல, எழுந்திருக்க கூட முடியலை, வலி செம வலி. மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து பெரிய டாக்டர் வந்துட்டு எல்லாரையும் செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்க என்ன கேஸுன்னு கேட்டுகிட்டே வரக்குள்ள என்கிட்ட கேட்டாங்க, புனிதா என்ன கேஸ், என்ன ஆச்சு, எப்படி இருக்குது, என்ன சுச்சுவேஷன் இருக்காங்க, இன்னும் கர்ப்பவாய் திறக்கலாமா, இன்னும் வந்து குழந்தை பிறக்காது. அப்புறம் அவங்க வந்து எனக்கு வந்து ப்ளீடிங் ஆகிறத பார்த்துட்டும் நான் கத்துறதை பார்த்துட்டும் அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லை அவங்க எல்லாரையும் ஸ்டாப் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இந்த பொண்ணை பாருங்கள் அப்படின்னாங்க. இந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு குழந்தை பிறகு பாருங்க அப்படின்னாங்க. மணி 10 ஆயிடுச்சு, 9:45 10 ஆக போகுது, இந்த பொண்ணை ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ எல்லா திங்ஸையும் கொண்டு வந்துட்டு என் முன்னாடி வச்சுட்டாங்க. வச்சுட்டு அவங்க சொன்னாங்க, தயவு பண்ணி கத்தாதம்மா, மனசுக்குள்ளே நீ நல்லா பூஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம குழந்தைய நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு இது தாட் வச்சுக்கோ. அதுக்கு தகுந்தப்பல நீங்கள் வந்து இது பண்ணால் தான் நீ வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து ட்ரை பண்ணிட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்கள் குழந்தைய நீ பார்க்க முடியும் அப்படின்ட்டாங்க. எனக்கு கொஞ்சம் பயம் வேறு வந்துடுச்சு. நானும் இது பண்ணுறேன், அப்படியே டாக்டர் வந்து வச்சுட்டு புஷ் பண்ணாங்க, மேலே படுத்துட்டாங்க. ஒரு சிஸ்டர் வந்து மேலே படுத்துட்டு புஷ் பண்ணுறாங்க. 4-5 பேர் நிற்கிறாங்க. முடியவே இல்லை. இந்த வந்துருச்சு தலை வந்துருச்சு அப்படிலாம் சொன்னாங்க. ஒன்றுமே நடக்கலை கடைசியில். அதுக்கப்புறம் பார்த்தா அப்புறம் டாக்டர் சொன்னாங்க, நல்லா புஷ் பண்ணுமா, நிஜமாவே உன் குழந்தை தலை வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் தான், கொஞ்சம் புஷ் பண்ணி அப்புறம் உன் பிள்ளைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மணி 10-11 அந்த ஒரு நிமிஷம் அப்படி கண்ணை மூடிட்டு என் பிள்ளை நான் பார்க்க போகிறேன், அவ்வளோதான். அந்த ஒரு பொண்ணுக்குள்ளே வந்து ஒரு ஈகோன்னு ஒன்று இருக்கும். அது எனக்கு வந்து அந்த ஈகோ நிறையாவே இருக்குது. எது என்னால் முடியாது அப்படிங்கிறவள என்ன சுச்சுவேஷன் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன்னா அது எனக்கு வந்து நிறையா ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி ஒரு ஈகோ எனக்கு, நம்மளால முடியாதது எதுவும் கிடையாது, ட்ரை பண்ணி பண்ணுதா அப்படின்ட்டு அவங்க என்ன சொன்னாங்களோ அதை கேட்டுட்டு அந்த ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அப்படி இது பண்ணேன். கரெக்டாக 10-12க்கு தேவா பிறந்துட்டான். 17ஆம் தேதி 10-12 இப்படி பார்த்தா தம்பி பிறந்துட்டான். அது 10-12 ஆயிடுச்சு. அப்படியே மயக்கம்.
தாகம் வேற. அப்புறம் தூக்கி வந்து தம்பியை வச்சு இப்படி காமிச்சாங்க. அடித்து மயங்கிட்டேன். நான் மயங்கிட்டேன். இப்போ தான் நிஜமாவும் மயங்கினேன். குழந்த பிறந்தப்போ தான் நிஜமாவும் மயங்கினேன். அதுக்கப்புறம் அப்படி வந்து தட்டி பாருமா என்ன பிள்ளை பாருமா அப்படின்னாங்க. என் புருஷன் பேர் ராஜேந்திரன். என் புருஷன் பேர் ராஜேந்திரனா அப்பா மறு ராஜேந்திரன் பிறந்துட்டான்டா அவ்வளோ நினச்சா. அப்படியே அப்பா உடிச்சு வச்சு குண்டா முழுன்னு அழகா தேவா வந்து 10, 12 கரெக்டாக பிறந்துட்டான். ரொம்ப ஹாப்பி. பார்த்தானே அப்பாடா அப்படின்ட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்துட்டு வந்து அவன் கையில் ஒரு இது எழுதி கொடுத்தாங்க. எனக்கு ஒரு இது கையில் ஒரு இது எழுதி கொடுத்தாங்க. எழுதி கொடுத்துட்டு அவங்க போய் மற்ற இதை ட்ரீட்மெண்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தேவாவுக்கு, தம்பிக்கு. அப்புறம் என்ன வந்து மறுபடியும் வந்து க்ளீன் பண்ணணும், அது பண்ணணும்னு சொல்லிட்டு வயிறை வந்து சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வரக்குள்ள வந்து என்ன இந்த சைடில் வந்துட்டு அப்புறம் டக்குன்னு அங்கே போயிட்டாங்க. போயிட்டு வந்துட்டு நான் சுத்தம் பண்ணனா இல்லையாம்மா அப்படின்னாங்க. எனக்கு பண்ணவே இல்லை. நான் சொல்லிட்டேன் வலி தாங்க அப்படின்னா சொல்லிட்டேன் பண்ணிட்டாங்க சுத்தம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். போய் சொல்லி தப்பிச்சிட்டேன். இருந்தாலும் அது எனக்கு மனசில் ஊற்றிட்டு இருந்துச்சு. என்னாச்சும் ஆகுமோ அதெல்லாம் நினச்சி பரவாயில்ல இப்போக்கே என்னால் தாங்க முடியாது விட்டா போதும் ஆளை அப்படின்ட்டு சுத்தம் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ நினச்சேன் அப்போல குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த வழியில் நினச்சேன் இதுக்கப்புறம் வந்து செகண்ட் பேபிங்கிறது ஞாபகமே இருக்கக்கூடாது, நமக்கு குழந்தையே வேணாம் போதும் சாமி அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் தம்பியை போய் அம்மாட்ட சொன்ன போய் தம்பி பாருமா அப்படின்னேன். அப்புறம் தம்பியை போய் பார்த்துச்சு. அம்மா வந்து அப்படியே கொஞ்சம் சிரிப்பு. அம்மா உடனே ஃபோன் பண்ணி சொல்லிடுச்சு மாமாவுக்கு. மாமா அப்போ தான் வந்து பார்த்துட்டு போணுச்சா என்ன ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அம்மாட்ட பணம் கொடுத்து தான் போணுச்சா. வண்டியில் எல்லாம் போனோம். அப்புறம் பாதியில் போயிட்டு இருக்கக்குள்ளேயே சூரக்கோட்டை ஐயனார் அந்த கோயில்கிட்ட போயிட்டு இருக்கக்குள்ளே மறுபடியும் ஃபோன் போயிடுச்சு அம்மாட்ட. குழந்தை போந்துச்சுன்னொன்னே நேராக வீட்டுக்கு போயிட்டு எல்லாரையும் சொல்லிவிட்டு மறுபடியும் கிளம்பி எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துட்டாங்க மாமா. எனக்கு குழந்தை வந்து 10 நிமிஷத்துலேயே 15 நிமிஷத்துலேயே வந்துட்டாங்க. அப்புறம் நான் போய் வெயிட் பண்ணிட்டு பிள்ளையே பிள்ளையே வரல. என்னன்னு பார்த்தா நான் வந்து ஹிந்திக்காரங்களை கல்யாணம் பண்ணியிருக்கேன். அவங்களோட ஆதார் கார்டு வேறு இருக்குது, என்னோடய ஆதார் கார்டு வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து குழந்தைய கொடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரமாக குழந்தையே கொடுக்கலான்ட்டு அழுவுறேன். கடந்துட்டு என்னை வந்து வார்டு மாற்றிட்டாங்க. உட்காந்துட்டு அழுவுறேன். எங்கள் அம்மா வந்து நாயாக போய் அலையிறாங்க, இங்கேயும் அங்கேயும் அலையிறாங்க. குழந்தைய வாங்கினதுக்காங்க. அவங்க வந்து பேர் அதில் வர மாதிரி இருக்குது, இதில் வர மாதிரி இருக்குது, அட்ரஸ் மாதிரி இருக்குது, இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐடென்டிட்டிலாம் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கெஞ்சி இது பண்ணி ஏதாவது பார்த்து மாமா அப்புறம் வேறு ஏதோ கார்டெல்லாம் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பேபியை கொடுத்தாங்க, தம்பியை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வாங்கின பிறகு தான் மனசு அப்படி இருந்துச்சு தேவா வாங்கின பிறகு. ஸோ ரொம்ப ஹாப்பி. நாங்கள் பார்த்துட்டு அப்புறம் மாமா வந்தாங்க. மாமா வெளில உட்காந்தாங்க. உள்ள உட்காந்து அப்புறம் மாமா கேட்டாங்க யார் மாதிரி இருக்கா தம்பி. நார்மல் டெலிவரினாலும் அவங்க ஹாப்பி. அவன் வந்து 300 என்னமோ இருந்தான் கிலோ, 300 கிராம் இருந்தான். தம்பி யார் மாதிரி இருக்கான் அவனா இந்த ராஜேந்திரன்னு ஒருத்தர் உரிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அதுதான் ரொம்ப ஹாப்பியாக. அதுக்கப்புறம் வந்து மாமா தூக்கி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மாமா வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ எப்படி சொல்கிறது, இது வந்து ஹாப்பியும் அது கூட கஷ்டமும் எல்லாம் கலந்து ஒரு இது. இது வந்து என்னோடய மேரேஜ் லவ் ஸ்டோரியும் வந்து த்ரில்லிங்காக தான் இருக்கும், மேரேஜ் லைஃப்பும் த்ரில்லிங் தான். அதே மாதிரி இந்த ப்ரெக்னன்சியும் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக ரொம்ப இதாக பண்ணுச்சு. நிஜமாகவே நான் எதிர்பார்க்கல நார்மல் டெலிவரி ஆகும், அதுவும் வந்து இதில் ஆகும்னு. நான் வந்து ப்ரைவேட் தான் போகணும்னு நினச்சேன். லாஸ்ட்டாக குழந்தை பக்கத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து நான் ப்ரைவேட்டுக்கு தான் போய் தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும்னு நினச்சேன். ப்ரைவேட் போயிருந்தால் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பரவாயில்ல, எனக்கு வந்து நார்மல் டெலிவரியை பார்த்து கொடுத்துட்டாங்க. அதுவும் 5 நாள் வெயிட் பண்ணி 6 நாள் 5 நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் குழந்தைய பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மேடம் வந்தாங்க. நான் புனிதா வேறு டாக்டர் போறியா, வேறு ஹாஸ்பிட்டல் போறியா, நீ தானே அழுத, நீ தானே எழுதி கொடுக்க சொன்னேன் என்ன ப்ரைவேட் போகிறேன்னு, இப்போ சந்தோஷமா அப்படின்னாங்க. சிரிச்சுக்கிட்டே ஹாப்பி மேம் அப்படின்னு. அப்புறம் அவ்வளோதான். ஸோ இது வந்து ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸ். எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஜாலி, ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஹாப்பி, ரெண்டுமே கலந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் என்னோடய வந்து ஸ்டோரி, என்னோடய டெலிவரி ஸ்டோரி. இதில் வந்து இன்னும் நிறைய விஷயம் வந்து நான் சொல்லாமல் இருக்கேன். ஏன்னா வந்து டைம் இருக்காது, அதனால சொல்ல மாட்டேட்டேன். ஸோ அதுக்காக யாரெல்லாம் கன்சீவாக இருக்கீங்களோ, யாரெல்லாம் அம்மாவாக போகிறீங்களோ,
இன்னும் அந்த வாய்ப்பு கிடைக்கணுங்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து காட் பிளஸ் யூ. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நார்மல் டெலிவரி ஆகணும், எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும், சீக்கிரமாக குழந்தை வரம் கிடைக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ. வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.